தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். வானம் பார்த்த பூமி வேர்க்கடலை போட்டிருக்கு பாருங்கள். வேர்க்கடலை வந்து விதைச்சி விட்டு பவர் விட்டரில் வந்து பவர் விட்டரில் அப்படியே மறைச்சி விட்ருக்கு. பருப்பை மறைச்சி விட்டு அது முளைப்பு திறன் எப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் ஓரளவுக்கு தான் முளைச்சிருக்கு. போன வாட்டி பவர் விட்டரெலாம் விதைச்சிருந்தேன், நல்லா தான் முளைச்சிருந்தது. இந்த வாட்டி ஈரம் பத்தலையா என்னென்னு தெரியல, ஆனால் சரியாக முளைக்கலை. கலக்க தான் இருக்குது செடி, அந்தளவுக்கு இல்லை, போன வாட்டி போல் இல்லை. பாருங்கள், காலையில் டைமு, அதனால் சூரிய ஒளி படிச்சுன்னு இருக்கவும் இந்தளவுக்கு தெரிய கிளார் அடிக்குது பாருங்கள். காலையில் டைமு இது. நைட்டு மழை பெஞ்சுது, அதனால் கொஞ்சம் ஈரம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இப்போ தெரியுதா, பளபளன்னு தெரியுதா? இந்த தான் தண்ணி தேங்குற இடம். இப்போ தான் பூ எடுத்துருக்கு பார்த்தீங்களா, மஞ்சளாக இருக்குது. பூ எடுத்துருக்குது, இப்போ தான் பூ எடுத்துருக்குது. கொத்தணும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நான் தான் பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக விதைச்சேன், அதனால் கொஞ்சம் நெருக்க தெரியுது. மற்ற இடம்லாம் கலக்க தெரியுது பருப்பு. கலக்க தெரியுது பாருங்க. கிட்ட காமிக்கிற பாருங்க, வேர்க்கடலை செடி. வானம் பார்த்த பூமி. அதுக்கப்புறம் மழை ரொம்ப நாள் கழிச்சு தான் மழை பெஞ்சுது. எல்லாம் கூட முளைச்சிருக்கோம், ரொம்ப நாள் கழிச்சு தான் மழை பெஞ்சுது. ஆடி மாதம் ஆவணி கடைசியில் விதைச்சது, ஆனால் மழை பெஞ்சது ஆடி மாதம் தான் மழை பெஞ்சது. ஆடி மாதம் 20-25 தேதிக்கு அப்புறம் தான் மழை பெஞ்சது. அதனால் மழை சரியாக இல்லாதனால ஒரு பக்கம் ஈரம் கம்மியாக இருந்தது, முளைப்பு திறன் கம்மியாயிடுச்சு. இங்கே பாருங்கள், முளைச்சது கம்மியாகிடுச்சு. கலக்க இருக்குது பாருங்கள் செடியை. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தங்கத்தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். முந்தா நாள் நைட்டு மழை பெஞ்சுது. ஆமாம், முந்தா நாள் நைட்டு மழை பெஞ்சுது, நைட்டு மழை பெஞ்சுது. ஆனால் இங்கே பாருங்கள், பூ எடுத்தது. கிட்ட காமிக்கிற பாருங்க, பூ எடுத்துருக்கு பார்த்தீங்களா, பூ எடுத்தது. இந்த பக்கம் ரொம்ப கலக்க விழுந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், செடி எங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது. ஃபுல்லாக நிரம்ப இடம் காலியாக கிடக்குது. விவசாயிகளோட நிலைமை இதாங்க. பார்த்தீங்களா, மண்ணில் போட்டது வந்து கைக்கு கரெக்டாக வருமானு உறுதியாக சொல்ல முடியாது. வந்தாலும் வரலாம், வராட்டியும் போகலாம். வந்தால் நட்டம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உழுதவன் கணக்கு பார்த்தா உழவு புள்ளி கூட மிஞ்சாதான். அது வந்து கரெக்டாக விவசாயிக்கு பொருந்துங்க. விவசாயிக்கு பொருந்தும், விவசாயம் பண்ணுற எங்களுக்கு பொருந்தும். இதான் எங்கள் பொழப்பு பாருங்கள். இந்த காட்டுக்கு மட்டுமே 17 கிலோ பருப்பு போட்டதுங்க. ஆமாம், 17 கிலோ பருப்பு போட்டது. 60 சென்ட் வரும், 60 சென்ட் வரும்னு நினைக்கிறேன். 60 சென்ட் வரும், 60 சென்ட் வரும். 17 கிலோ பருப்பு போட்டதுங்க. 17 கிலோ பருப்பு போட்டு பாருங்கள் எப்படி முளைச்சிருக்குது பாருங்கள். இதுதான் விவசாயிகளோட நிலைமை. இதை கொத்தி திரும்ப நாங்கள் அப்புறம் செடி காய் கடலை காய்ச்சோன்னா அதுக்கப்புறம் அதை பிடுங்கி
அதை சேர்க்குறதுக்குள்ளே எவ்வளோ மிஞ்சுது எவ்வளோ நட்டான்னு பார்த்தீங்கன்னா கணக்கு பண்ணால் அதில் உண்மை இல்லை.